அத்தனை பேருக்கும் வந்திருக்கக்கூடிய முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு அத்தனை பேருக்கும் ஒசூருக்கு வரையிலிருந்து நான் உங்ககிட்ட உதயசூரி சேலத்தில் வாக்குறீங்க சக்தி அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த முறை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கன்னு வேண்டுகோள் வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆனா இங்க வந்து பார்த்து உங்களுடைய எழுச்சியும் உங்க வரவேற்பை பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குச்சாவடியில உதயசூரியன் சின்னத்துல ஆனால் சத்யா அவர்களுக்கு சென்ற முறை இதே ஒசூர்ல எத்தனை வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சோம்? 25,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சோம். இந்த முறை குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு செய்வீங்களா? நாராக இருக்கட்டும், நம்முடைய தலைவராக இருக்கட்டும், மக்களை சந்திக்கிற நேற்று மாலையிலிருந்து பல்வேறு தொகுதிகளுக்கு போய் மக்களை சந்திச்சு நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கும் நம்முடைய கூட்டணி சின்னத்துக்கும் வாக்கு கேட்கிறோம். எந்த தைரியத்துல மக்களை சந்திக்கிறோம்? கடந்த 5 வருஷமா பல்வேறு திட்டங்களை அந்தந்த பகுதி மக்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில வாக்கு கேட்டு போயிருக்கிறோம். உதாரணத்திற்கு இந்த ஒசூர் தொகுதிக்கு மட்டும் நாம செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஒசூர் மாநகராட்சியில 580 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பாதாள சாக்கடை திட்டம் நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய அரசு மருத்துவமனை நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு ஒசூர் புறநகர்ல பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் கட்டி கொடுத்தது நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பிரம்மாண்ட வணிக வளாகம் கட்டி கொடுத்திருக்கக்கூடியது நம்முடைய அரசு. ஒசூர்ல போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 20 வழி சாலைகள் 4 வழி சாலையாக மேம்படுத்தப்பட்டிருக்கு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காய்கறி மற்றும் மீன் மார்க்கெட், 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஜிஆர்டி சாலை பணிகள், பாகலூர் மானூர் சாலை சந்திப்புல அந்த சாலை மேம்படுத்தப்பட்டிருக்கு. 144 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சிப்காட் தொழிற்சாலைகளுடைய தண்ணீர் தேவைக்காக 20 MLD கொள்ளளவு கொண்ட சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி பல பணிகளை இந்த ஒசூர் தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துட்டு இன்னைக்கு மீண்டும் உதயசூரிய சின்னத்துல வாக்கு கேட்டு நாங்க வந்திருக்கிறோம். இதையெல்லாம் இன்னும் இந்த திட்டங்கள்லாம் இன்னும் தொடரணும்னா மீண்டும் உதயசூரியன் இந்த ஒசூர் தொகுதியில உதிச்சாகணும். அதற்கு நீங்க சத்யா அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்புறீங்களா? வந்தோடனே சில கோரிக்கைகளையும் நம்முடைய ஒசூர் சட்டமன்ற வேட்பாளர் எங்கிட்ட தெரிவிச்சிருக்கிறாரு. முகலப்பள்ளி கிராமத்துல ஊரக சாலை வசதி வேண்டுன்ற கோரிக்கை, படுதை பள்ளியில நிரந்தர நியாய விலக்கல ரேஷன் கடை வேணுன்ற கோரிக்கை, நன்னிமங்கல அரசு தொடக்க பள்ளியை உயர்நிலை பள்ளியா தகுதி உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கை, ஒசூர் மேற்கு பகுதிக்கு ஒரு சமுதாய நலக்கூடம் தேவை, தெருவிளக்குகள் அமைக்கணும், ஒசூர் தெற்கு பகுதி மக்களுக்கு ஒரு பூங்கா அமைக்கணும், அதேபோல் ஒசூர் தெற்கு பகுதியில கழிவுநீர் கால்வாய் அமைக்கணும், ஒசூர் வடக்கு பகுதியில ஒரு ஜிம் உடற்பயிற்சி கூடம் தேவை. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளர் உங்க மூலமாக வச்சிருக்கிறாரு. நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீங்க அந்த சத்யா அவர்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நம்முடைய சத்யா அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். செய்வீங்களா? அதே போல அண்ணன் அவர்கள் எழுந்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் திரு பாலகிருஷ்ண ரெட்டியா, அவரை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். முன்னாள் அமைச்சர், எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு பக்கா RSS காரர், தங்கி கூட்டம், பிஜேபியோட வளர்ந்து ஏற்கனவே நீங்க பல கலவரத்தை தூண்டி விட்டு அது பசங்களை அடிச்சு உடைச்சு இன்னைக்கு பல்வேறு நீதிமன்றத்துல தண்டனை விதிக்கப்பட்டது. அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, MLA பதவி எல்லாத்தையும் எழுந்தவர் தான் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அவர் மீண்டும் வராரு. அவர் எப்படி தண்டனை கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். வீட்டுல உட்கார வைக்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. அதே மாதிரி இந்த GST கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை முற்றிலும் தவிர்த்துட்டாங்க. ஒசூர்ல சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறதுக்கு நம்முடைய மாநில அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய அரசு அதை தடுக்குது. அதே மாதிரி ஒசூர்ல தொழிற்சாலைகளுடன் இணைந்த மாதிரி குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்படும். ஒசூர்ல இளைஞர்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்திக்கான திறன் பயிற்சி வழங்கப்படும். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில நாம சொல்லி இருக்கிறோம். நம்முடைய தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்புறாங்க. நம்முடைய தலைவர் நிச்சயம் சொன்னதை செய்வார்கள் நம்பிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. ஏன் 2021 நாம கொடுத்த தேர்தல் அறிக்கையில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். முதலமைச்சரான உடனே நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில நாம சொன்ன வாக்குறுதி
அதுதான் மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்துல ஒவ்வொரு மகளிரும் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் சேமிச்சிருக்காங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும்னு இன்னைக்கு அரசு பள்ளியில 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். காலை ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வராங்க குழந்தைங்க, படிக்கிறாங்க, போதுமா? பத்தாது, கல்லூரிக்கு போகணும், காலேஜில் படிக்கணும்னு இன்னொரு திட்டம், தமிழ் புதுமை திட்டம், புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் மாசம் 1000 ரூபாய் 13 லட்சம் மாணவர்களுக்கு இப்ப கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம். கடந்த மாசம் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப்பையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இன்னைக்கு அதிமுக ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு. அது நிப்பாட்டிட்டோன்னு. அதிமுக ஆட்சியில யார் யார் கொடுத்தாங்க லேப்டாப்? ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு இந்த லேப்டாப் திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அப்ப அதிமுக ஆட்சியில் இருந்தது. இப்ப நம்முடைய தலைவர் பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுப்பது பதிலா கல்லூரி காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தா லேப்டாப் இன்னும் பயனுள்ளதா இருக்கும். ஒரு வேலைக்கு போகும்போது பயனுள்ளதா இருக்கும், மேற்படிப்புக்கு பயனுள்ளதா இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுவதற்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நம்ம தலைவர் இந்த முறை மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல செஞ்சு முடிச்சிட்டோம். இது எல்லாம் விட மிகப்பெரிய ஒரு திட்டம். அதுவும் போன தேர்தல் இருக்கையில நாம சொன்ன திட்டம் யாரும் செய்ய முடியாதுன்னு நம்ம விமர்சனம் பண்ணாங்க. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை திட்டத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை திட்டத்துல அந்த திட்டத்தை போன மாசம் எப்படியாவது நிப்பாட்டணும்னு இந்த பாஜக கூட்டம், சங்கி கூட்டமோ அதிமுக கூட்டமோ முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி இதை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சில மாநிலங்கள்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நீங்க தடுக்க பாக்குறீங்களா? நான் கொடுக்கிற 5000 எப்படி தடுக்கிற பாக்குறேன்னு போன மாசம் 3000 கோடைக்கால சிறப்பு நிதியா 2000 5000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும். இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும். செய்வீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த முறை மீண்டும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். மீண்டும் ஆட்சி அமைஞ்ச உடனே, மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே உரிமை தொகையை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போங்கிற வாக்குறுதி. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆட்சி அமைஞ்ச உடனே மீண்டும் 5ஆம் வகுப்பு இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வர வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு திட்டம் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 35 லட்சம் மாணவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் லேப்டாப் திட்டம் கொண்டு வந்து கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் தொழில் குழுக்களுக்கு எந்த வித கேரண்டி இல்லாம, பிணையும் இல்லாம அவங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 5 ஆண்டுகள்ல, அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட மிக மிக சிறந்த திட்டம் உங்க அத்தனை தெரியும். அதான் இல்லத்தரசி திட்டம்னு ஒண்ணு அறிவிச்சிருக்கிறோம். தேர்தல் முடிஞ்ச உடனே தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே அனைத்து மகளிருக்கும் அரசு நம்முடைய முதலமைச்சர் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவார். அந்த கூப்பன் வச்சுக்கிட்டு நீங்க மகளிர் உங்க வீட்டுக்கு எந்த மின்சாதன வசதி தேவையோ, அது டிவியா இருக்கலாம், பிரிட்ஜா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம், மைக்ரோவேவ் அவனா இருக்கலாம், மிக்சரா இருக்கலாம், கிரைண்டர் எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டத்துக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற திட்டத்தையும் நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்காங்க. இப்படி நம்ம பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு கடந்த 5 வருஷத்துல எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய ஆட்சினாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம். 11.19% வளர்ச்சியோடு 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு.
ஆனா இதுக்கு ஒன்றிய அரசு ஏதாவது உதவி செய்தா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்கறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதை ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதி தருவேன்னு சொல்றாங்க. நம்ம ஏத்துக்கிற அந்த புதிய கல்விக் கொள்கையில மீண்டும் ஹிந்தியையும் சமஸ்கிருத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கான முயற்சி. எந்த திட்டமும் கொடுக்கறது இல்ல. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கொடுக்கறது இல்ல. எந்த நிதியும் கொடுக்கறது இல்ல. கல்வி உரிமையை படிக்கிறாங்க, மொழி உரிமையை படிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் யார் தட்டி கேட்கிறோம்? தட்டி கேட்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி, ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். பாஜக அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கிறாங்க. சென்ற சட்டமன்ற தேர்தல் போது கூட்டணி வச்சு வந்தாங்க. நம்முடைய தலைவர் சொல்றாரு, இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தேர்தல் சொல்றாங்க. ஏன் இந்த டெல்லி அணியில யார் யார் இருக்கா? அதிமுக அடிமை கூட்டமும் பாஜகவும் இருக்கு. பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் உள்ள விட மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டத்தை கூட்டிட்டு குறுக்கு வழியில தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. அதிமுகவுக்கு நம்ம போடுற ஒரு ஓட்டு விழுற ஒரு வாக்கும் பாஜகவுக்கு விழுற வாக்கு. மீண்டும் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நாம நுழைய விடக்கூடாது. அதற்கான பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். இன்னைக்கு தேதி 31 ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். நம்முடைய கைகள்ல 23 நாட்கள் இருக்கு. இந்த 23 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். ஒவ்வொருத்தையும் பேசுங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு பேசுங்க. நம்முடைய 5 வருஷம் திமுக ஆட்சியில என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகங்கள் இழைக்கப்படும், என்னென்ன உரிமைகள் பறிக்கப்படும் ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு நீங்க பேசுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மோடின்னு. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாரு. மொரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. மொரட்டு தொண்டர்களை நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடிக்கு ஒரு மொரட்டு அடிமைனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த அடிமை கூட்டத்தை வச்சு மீண்டும் பாஜக தமிழ்நாட்டுக்குள் நுழைய பாக்குது. நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல என்னைக்கும் ஒன்றிய பாஜகவுக்கு பாசிச கூட்டத்திற்கு தமிழ்நாட்டுல நிச்சயம் இடம் கிடையாது. அதனால அவங்கள சேர்த்து அதிமுகவையும் தமிழ்நாட்டிலிருந்து நிராகரிப்போம். 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமியா இந்த தேர்தலோட அமுச்சு விட்டுருங்க. டெல்லிக்கு என்னைக்குமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத மீண்டும் ப்ரூவ் பண்ணுவோம். அதற்கான தேதி தான் ஏப்ரல் 23. உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வது, அடுத்த 23 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அந்த சத்யா அவர்களை உதயசூரிய சின்னத்துல வாக்களித்து செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்ற கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். சத்யாவர்கள் வாக்களிச்சு மிகப்பெரிய வாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி தான் அமைய போகுது. நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சர் உட்கார போறாங்க என்பதை நீங்க உறுதி செய்யுங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி. மாவட்ட கழக செயலாளர் மதியழகன் அவர்களுக்கும், இளைஞரணி துணை செயலாளர் சட்டமன்ற வேட்பாளர் சகோதரர் PS சீனிவாசன் அவர்களுக்கும், சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களுக்கும், மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் சுகுமாரன் அவர்களுக்கும், மாவட்ட கழக நிர்வாகி திரு எல்லோரா மணி அவர்களுக்கும், தனலட்சுமி சீனிவாசன் அவர்களுக்கும், மாநில நிர்வாகிகள் விஜயகுமார், மாதேஸ்வரன், ஞானசேகரன் உள்ளிட்டோருக்கும், ஒன்றிய பேரூர் பகுதி கழக செயலாளர்கள் கஜேந்திரமூர்த்தி வாக்களித்து மிகப்பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி தான் அமைய போகுது. நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சர் உட்கார போறாங்க என்பதை நீங்க உறுதி செய்யுங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி. 20 சாலைகள் 4 வழி சாலையாக மேம்படுத்தப்பட்டிருக்கு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காய்கறி மற்றும் மீன் மார்க்கெட், 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல GRT சாலை பணிகள், பாகலூர் மாலூர் சாலை சந்திப்புல அந்த சாலை மேம்படுத்தப்பட்டிருக்கு. 144 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சிப்காட் தொழிற்சாலைகளுடைய தண்ணீர் தேவைக்காக ரேஷன் கடை வேணுன்ற கோரிக்கை. நந்திமங்கலம் அரசு தொடக்க பள்ளியை
உயர்நிலை பள்ளியா தகுதி உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கை. ஒசூர் மேற்கு பகுதிக்கு ஒரு சமுதாய நலக்கூடம் தேவை, தெருவிளக்குகள் அமைக்கணும். ஒசூர் தெற்கு பகுதி மக்களுக்கு ஒரு பூங்கா அமைக்கணும். அதே போல ஒசூர் தெற்கு பகுதியில கழிவுநீர் கால்வாய் அமைக்கணும். ஒசூர் வடக்கு பகுதியில ஒரு ஜிம் உடற்பயிற்சி கூடம் தேவை. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளர் உங்க மூலமாக வச்சிருக்கிறாரு. நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீங்க அந்த சத்யா அவர்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நம்முடைய சத்யா அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. செய்வீங்களா? அதே போல அண்ணன் அவர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் திரு பாலகிருஷ்ண ரெட்டியா, அவரை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். முன்னாள் அமைச்சர், எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு பக்கா RSS காரர், சங்கி கூட்டம், பிஜேபியோட வளர்ப்பு ஏற்கனவே இங்க பல கலவரத்தை நீதிமன்றத்துல தண்டனை அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, MLA பதவி எல்லாத்தையும் இழந்தவர் தான் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அவர் மீண்டும் வராரு. அவர் எப்படி தண்டனை கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய கடமை. அதே மாதிரி இந்த GST கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை முற்றிலும் தவிர்த்துட்டாங்க. ஒசூர்ல சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறதுக்கு ஒன்றிய நம்முடைய மாநில அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய அரசு அதை தடுக்குது. அதே மாதிரி ஒசூர்ல தொழிற்சாலைகளுடன் இணைஞ்ச மாதிரி குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்படும். ஒசூர்ல இளைஞர்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்திக்கான திறன் பயிற்சி வழங்கப்படும். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில நாம சொல்லி இருக்கிறோம். நம்முடைய தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்புறாங்க. நம்முடைய தலைவர் நிச்சயம் சொன்னதை செய்வார்கள் நம்பிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. ஏன் 2021 நாம கொடுத்த தேர்தல் அறிக்கையில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். முதலமைச்சரான உடனே நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில நாம சொன்ன வாக்குறுதி, அதுதான் மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்துல ஒவ்வொரு மகளிரும் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் சேமிச்சிருக்காங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும், படிக்கணும்னு இன்னைக்கு அரசு பள்ளியில 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வராங்க குழந்தைங்க, படிக்கிறாங்க, போதுமா? பத்தாவது கல்லூரிக்கு போகணும், காலேஜ்ல படிக்கணும்னு இன்னொரு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் சேர்ந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் மாசம் 1000 ரூபாய் 13 லட்சம் மாணவர்களுக்கு இப்ப கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். கடந்த மாசம் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப்பையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இன்னைக்கு அதிமுக ஒரு பொய்யா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு நிப்பாட்டிட்டோன்னு. அதிமுக ஆட்சியில யார் யார் கொடுத்தாங்க லேப்டாப்? ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு இந்த லேப்டாப் திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அப்ப அதிமுக ஆட்சியில் இருந்தது. இப்ப நம்முடைய தலைவர் பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுப்பது பதிலா கல்லூரி காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தா லேப்டாப் இன்னும் பயனுள்ளதா இருக்கும். ஒரு வேலைக்கு போகும்போது பயனுள்ளதா இருக்கும், மேற்படிப்புக்கு பயனுள்ளதா இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுவதற்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்ம தலைவர் இந்த முறை மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல செஞ்சு முடிச்சுட்டோம். இது எல்லாம் விட மிகப்பெரிய ஒரு திட்டம். அதுவும் போன தேர்தல் இருக்கையில நாம சொன்ன திட்டம் யாரும் செய்ய முடியாதுன்னு நம்ம விமர்சனம் பண்ணாங்க. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் உரிமை திட்டத்துல கொடுத்துட்டு இருக்காங்க, மகளிர் உரிமை திட்டத்துல. அந்த திட்டத்தை போன மாசம் எப்படியாவது நிப்பாட்டணும்னு இந்த பாஜக கூட்டம், சங்கி கூட்டமோ அதிமுக கூட்டமோ முயற்சி பண்ணாங்க. தேர்தல காரணம் காட்டி இதை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சில மாநிலங்கள்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க தடுக்க பாக்குறீங்களா? நான் கொடுக்கிற 5000 எப்படி தடுக்கிற பாக்குறேன்னு போன மாசம் 3000 கோடை கால சிறப்பு நிதியா 2000 5000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும். சரிங்களா? மீண்டும் மகளிர் உரிமை தொகை இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். மீண்டும் ஆட்சி அமைஞ்ச உடனே மீண்டும் தலைவர் முதலமைச்சரான உடனே உரிமை தொகையை 1000 ரூபாயில இருந்து
கொடுப்போங்கிற வாக்குறுதி. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆட்சி அமைஞ்ச உடனே மீண்டும் 5ஆம் வகுப்பு இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வர வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புது திட்டம், கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்மளோட வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு திட்டம் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 35 லட்சம் மாணவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் லேப்டாப் திட்டம் கொண்டு வந்து கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய குழுக்களுக்கு எந்த வித கேரண்டி இல்லாம பிணையும் இல்லாம அவங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 5 ஆண்டுகள்ல அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட மிக மிக சிறந்த திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும். அதான் இல்லத்தரசி திட்டம்னு ஒண்ணு அறிவிச்சிருக்கிறோம். தேர்தல் முடிஞ்ச உடனே தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே அனைத்து மகளிருக்கும் அரசு நம்முடைய முதலமைச்சர் 8000 ரூபாய் ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த கூப்பன் வச்சுக்கிட்டு நீங்க மகளிர் உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன வசதி தேவையோ, அது டிவியா இருக்கலாம், பிரிட்ஜா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம், மைக்ரோவேவ் அவனா இருக்கலாம், மிக்சரா இருக்கலாம், கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் உங்க இஷ்டத்துக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற திட்டத்தையும் நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்காங்க. இப்படி நம்ம பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு கடந்த 5 வருஷத்துல எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய ஆட்சினால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம். 11.19% வளர்ச்சியோட 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு.